விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராவுடைய விசுவாசம் என்ன? நான் சொன்ன பாருங்க, 8 தன்மை. கர்த்தர் காணக்கூடாதவரா இருக்கிறார், கர்த்தர் ஆவியா இருக்கிறார், கர்த்தர் சிருஷ்டிகரா இருக்கிறார், கர்த்தர் பேசுகிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பாருங்க. இத அவ என்ன சொல்றான, இதுதான் உண்மை உள்ள தெய்வம் அப்படின்ற. தெய்வம் பல இருக்கு, 100 கணக்கான தெய்வம் இருக்குது. நம்ம இந்தியாவில 3333 கோடிக்கு தெய்வங்கள் இருக்குது. ஆனா உண்மையான தெய்வம் எதுனா, இந்த 8 பண்புகள் உடையதான் உண்மையான தேவன் அப்படிங்கிற விசுவாசத்துல இருக்கிறார். அப்படி விசுவாசத்துல இருக்கும்போது, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா பலத்துல நிற்கும் போது, தெய்வம் ஒரு நாள் அவளோட பேச ஆரம்பிச்சிட்டு பேசும்போது சொன்னாரு, உனக்கு குறிப்பிட்ட காலத்துல உனக்கு ஒரு பிள்ளைய தருவனாரு. சொன்னவரு அந்த குறிப்பிட்ட காலத்துல 10 மாசத்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டார் அப்படின்றது. சூப்பர் விசுவாசம் பாருங்க. எப்படின்னா, நீங்க உண்மையான தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சு விசுவாசம் வச்சா அந்த உண்மை கண்டிப்பா உங்களை விடுதலையாக்கும். அதான் ஏசு அடிக்கடி சொல்லுவாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்க சாரால குறித்து பேசுது. சாரா உண்மையும் சத்தியம் ஒண்ணுதான். அதாவது வார்த்தைகள் தான் வித்தியாசம், பட் பொருள் ஒண்ணுதான். உண்மை ஒண்ணுதான், சத்தியம் ஒண்ணுதான். அப்ப இயேசு சொன்னது சாரால குறித்து சொல்றாரு, உண்மையான தெய்வத்தை, சத்தியத்தை அல்லது உண்மையான தெய்வத்தை யார் தேடி கண்டுபிடிச்சு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு கிடைக்க கூடாத விஷயங்கள் எல்லாம் கூடும்படிக்க கர்த்தர் செய்தார். அப்போ சாராள்கிட்ட கத்துக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு படிப்படியா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம், சாராளுடைய அஸ்திபாரம். 1, உண்மை உள்ள தேவனை தெரிந்து கொண்டால். 2, அந்த உண்மை உள்ள தெய்வத்துக்காக வைராக்கியமா வாழ ஆரம்பிக்கிறார். இதுதான் அவனுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை எப்பவுமே இங்கே கழட்டி போட்டுறக்கூடாது. முக்கியமா பிள்ளை இல்லாதவங்க எல்லாம் கழட்டி போட்டுறக்கூடாது. சாராள்கிட்ட இன்னைக்கு நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது என்னென்ன, மலடியா இருக்கிற ஒரு ஸ்திரீ, பிள்ளை பிறக்க திராணி இல்லாதவ, பிள்ளை பெறவே செய்யாதுங்கிற சூழ்நிலைக்கு அகப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி பிள்ளை பெற்று எடுத்தா, அதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கொள்ள போறோம். அவருடைய அங்க இருக்கிற விஷயமே அதான் இருக்குது. சாரா பிள்ளை பெறாத சூழ்நிலையில, வயது சென்ற சூழ்நிலையில, வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, பார்த்து எனக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்காத, பிள்ளை ஏன் பிறக்கல, ஏன் பிறக்க போகுது, இதெல்லாம் சொல்ல போறேன்னு நல்லா கேளுங்க. ஆனா நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைகளும் பார்க்கணும். ஒரு பெரிய மலைய மாதிரி இருக்கிற பிரச்சனை என்ன, பிள்ளையில வர இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை வரும். நெஞ்சை போட்டு ஒடிச்சு இல்லாம ஆக்கி சாகலாங்கிற நிலைமை கொண்டு போயிரும் பிள்ளை இல்லாத ஒரு பிரச்சனை. நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் பிள்ளை இல்லாமலே இருக்கிறாங்க. இந்த பிள்ளை இல்லாம இருக்கிறவங்க எல்லாரும் சாரால நல்லா படிச்சுட்டா, புரியவும் செய்யணும், அது ஒண்ணு இருக்குது. புரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும். இந்த சாரால நீங்க நல்லா படிச்சு பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு புரியுதோ இல்லைன்னு தெரியல, நான் சொல்றேன் உங்களுக்கு. சாராளுக்கு பைபிள்ல 2 முகம் இருக்கு. 1 மாம்ச முகம், இன்னொன்னு ஆவிக்குரிய முகம். 2 தன்மையில அவள் விளங்குகிறாள். மாம்சத்துக்குரிய தன்மையில விளங்குறாள், ஆவிக்குரிய தன்மையில விளங்குறாள். முதல்ல மாம்சத்துக்குரிய தன்மையில இருக்கிற நாள் வரைக்கும் அவளுக்கு குழந்தை கிடையாது. எது வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை, மாம்ச தன்மையில இருந்தாலே அத்தனை நாள் வரைக்கும், அத்தனை வருஷம் வரைக்கும் அவளுக்கு குழந்தை கிடையாது. மாம்ச தன்மை என்னங்க அப்படி சொல்றேன். மாம்சத்துக்குரியவன் இல்லைன்னா மாம்ச தன்மை என்னன்னு, என்னுடைய மாம்சத்தை, இந்த ஃப்ளெஷ்ஷை சோதனைக்கு அகப்படுத்தி டெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற ரிப்போர்ட் இல்லை, அதுல கிடைக்கிற நியூஸ்ல, தகவல்ல அதை நம்பி வாழ்றோம் பாருங்க, விசுவாசத்து வாழ்றோம் பாருங்க. இதுதான் மாம்சத்துக்குரியவன். அதாவது ஃபுல் மைண்டும் ஃபுல் அறிவும் இந்த பாடியை நம்பியே தான் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்படித்தான் வாழ்றாங்க. சாரலான ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளாம் இருக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னா, இந்த ஒரு 4 மாசத்துக்கு பிள்ளை இல்லைன்னா நேரம் கொண்டு போய் இந்த பாடியை கொண்டு போய் போட்டுருவாங்க. நல்லா அது அங்கே இங்கே ஓடி எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 4-5 பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தான் பிள்ளை கிடைக்கலன்னு சொன்னோன்னே இப்போ அதைத்தான் நம்பிட்டு இருக்கான். என்னது, பிள்ளை கிடைக்காதுன்னு ஒரு மிஷன் சொல்லிட்டு பாருங்க. இப்போ அதை நம்பிட்டு பிள்ளை கிடைக்காதுன்னு சொன்னதுனால அதுக்கு மேல விசுவாசம் வச்சுட்டு இது எப்படியாவது கிடைக்காதுன்னு இருக்கிற காசு பணம் எல்லா கரித்தரித்தல் மையம் எல்லாருடைய ஐடியாவும் கேட்டு பிள்ளை இல்லாமலும் போய் காசு இல்லாம போய் நிற்கிறாங்க. சாராலும் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தாலும்
சாராள் அவனை டெஸ்ட் பண்ணலாம் பாருங்க. பிள்ளை இல்லாம போறதுக்கு 5 முக்கிய காரியம் இருக்குது. அதுல 4 முக்கியமான காரியத்தை அவ எழுதுறா. 5வது காரியத்தை நான் தான் உள்ள அடக்கி பேச வேண்டிய இருக்குது. பிள்ளை இல்லாம இருப்பதற்கு 4 காரியம். நல்லா கேட்டுடுங்க. சாராள் தான் எழுதி வச்சிருக்கிறா. 18வது அதிகாரம் ஆதியாகமத்தில். நீங்க அங்க போக கூடாது. இப்போ நல்லா கேட்கணும். பெண்களை குறித்து எப்படி தெரியும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு கர்த்தர் போதிச்சு வச்சிருக்கிறார் தெரியும். குழந்தை இல்லாம இருப்பதற்கு பாயிண்ட் சாராள் சொல்வது இன்பம் வருமோ அப்படின்னு வார்த்தை போடுவார். இங்க கணவன் மனைவி நிறைய பேருக்கு டிலைட் இல்லை, அதாவது பிரியம் இல்லை. கணவனுக்கு மனைவி மேல பிரியம் இல்லை, மனைவிக்கு புருஷன் மேல பிரியம் இல்லை. ஆனா குழந்தை மேல மட்டும் ஆசை. அவர் சொல்ற எங்களுக்கு பிரியம் வருமோ அப்படின்னு கேள்வி கேட்கிறா. கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு ஒரு ஃபெலோஷிப் இல்லை, அதாவது சரீரத்தின்படி ஃபெலோஷிப் இல்லை. அதுக்கு முக்கியமான காரியம் ஹார்ட்ல ஐக்கியம் இல்லை. அதனுடைய விரிவாக்கம் சரீரத்துல வேலை செய்து அவங்களுக்கு சரீரத்துல மகிழ்ச்சி இல்லை. காரியம் அநேக பேருக்கு குழந்தை கிடைக்காமல் போன காரியம், சாராளுக்கு குழந்தை கிடைக்காம போன காரியம் 2 இருக்குள்ளாகும் இன்பம் என்கிற வேறு அறுபட்டு இருந்துச்சு மாம்சத்துக்குரிய காலகட்டத்தில். 2வது பாயிண்ட் பலன் இல்லை அப்படின்றாங்க. அதாவது இந்த பலன்ங்கிறது எதற்கு சொல்லுதுன்னா, கற்பத்துல அந்த கற்பத்தை தூக்கி சுமப்பதற்கு நல்ல ஆக்ரோஷமான கற்பப்பை அவங்களுக்கு இல்லைன்றது. அதுதான் பலன் சொல்லுது. எதையாவது தின்னு, ஒரு கரிசனை இல்லாம எல்லாத்தையும் போட்டு தின்னு, கடைசியில பார்த்தா கற்பப்பையில பலவிதமான கட்டி, இதைத்தான் பலன் இல்லைன்னு சொல்லுது. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த லேடிஸ் எல்லாம் போகும்போதே வாங்கி தின்னுட்டு தான் போயிட்டு இருக்கோம், வரும்போதும் வாங்கி தின்னுட்டு இருக்கோம். இந்த பலன் சொன்னது கற்பத்தில் இருக்கிற பலனை பற்றி பேசுது, கற்பம் நல்லா இல்லைங்கிறத பற்றி பேசுது. நிறைய பேருக்கு குழந்தை எல்லாம் இருப்பதற்கு 2வது பாயிண்ட் கற்பம் நல்லா இல்லை, அது ஒரு பாயிண்ட் சொல்லுது. 3வது இன்னொரு பாயிண்ட் சொல்லுது, பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போச்சு. நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே வழிபாடு நின்றுதுன்றாங்க. சரீரத்துல ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது இது கரெக்ட், அந்த இது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும், இல்லைனாலும் குழந்தை கிடையாது இல்லையா. மூணு சிக்கல் இருக்குது. 4வது சிக்கல், இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது, முதிர் வயது. முதிர் வயதுல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், முதிர் வயதுல கண்டிப்பா குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது. இப்போ இதைத்தான் நீங்க என்ன பண்றீங்க, போன உடனே இதைத்தான் நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் உங்க உடம்பை செக் பண்ணும்போது அவன் கரெக்டா சொல்லுவான். 2 பாயிண்ட் முக்கியமா சொல்லுவான். உங்களுக்கு அந்த டேட் தப்பா கிடக்கும்பா, கணக்கு தப்பு போச்சும்பா. அப்புறமா சொல்லுவான், உங்க கணவன் எங்க இருக்கிறாரு, கணவன் மனைவி எப்படி இருக்கீங்க கேட்பான். முக்கியமா இந்த 2 பாட்டு சொல்லுவான். சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்லுவான், இனி டானிக் எல்லாம் குடிங்கம்பா. ஃபர்ஸ்ட் டானிக்ல தொடங்கி அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் தூக்கிட்டு போயிடுவான், குழந்தையும் கிடைக்காது. இங்க 90% பேர் குழந்தை கிடைக்காமல் போனதுக்கு முக்கியமான காரியம் நான் 2 தான். 1 சரீரத்துல ஃபங்க்ஷன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, இன்னொன்னு கணவன் மனைவி கண்டிப்பா ஃபங்க்ஷன் இல்லாம கிடக்குறாங்க. இதுதான் குழந்தைக்கு முக்கியமாட்டு குழந்தை கிடைக்காம இருக்கிறது. இது மாம்சத்துக்குரியவே மாம்சத்தை செக் பண்ணி கண்டுபிடிச்சு எதனால குழந்தை கிடைக்கலங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, இப்போ குழந்தை கிடைக்கலங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மருந்தே இல்லாத இந்த கற்பப்பையை மாற்றுவதற்கு, டேட்டை மாற்றுவதற்கு மருந்தே கிடையாது பாருங்க. உலகத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க பண்ணுவதற்கு உலகத்துல எந்த மருந்தும் கிடையாது. கற்பத்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு உலகத்துல மருந்தே கிடையாது. ஆனா மருந்தே இல்லாத விஷயத்துக்கு போய் கருத்து சொல்லிக்கிட்டு பல கோடியை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சாரா பல கோடியை கொடுத்துட்டா குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு குழந்தை இல்லைன்னு குழந்தை தெய்வத்துக்கு பல கோடியை கொடுத்துட்டா குழந்தை இல்லை. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு எந்த ஒரு மனுஷனும் கணவன் மனைவியுடைய இன்பத்தை எந்த மாத்திரையும் கொண்டு வர முடியாது, கற்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் கொண்டு வர முடியாது. ஏதோ 1-2 கொண்டு வரலாம் பாருங்க. ஒரு கற்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பாருங்க, ஒரு 10 புண்ணு வந்துருச்சுன்னா இன்னைக்கு கற்பத்தை வெட்டி போட வேண்டியதான். ஒரு டாக்டர்லாம் முடியாதுங்க இந்த உலகத்துல. உங்களுக்கு புரியுதானே சொன்னது? உலகத்துல எந்த டாக்டரும் முடியாது. கற்பத்தை சரி பண்றது இந்த உலகத்துல எந்த மனுஷனும் முடியாது. ஏன்னா உலகத்திலேயே ஆம்பளை விடவும் பெண்களுக்கு வித்தியாசமான ஒரு சரீரம் ஒண்ணு இருக்குன்னு, அது கற்பம் மட்டும்தான். வேற எல்லாமே எங்களுக்கு எக்ஸஸ் பண்ண வந்தது. அதனால வித்தியாசமானது தேவ படைப்புல மிகவும் அற்புத விதமான ஒரு படைப்பு கற்பப்பை தான். இன்னொரு படைப்பு கணவன் மனைவி சண்டை இல்லாம சந்தோஷமா இருப்பதான். இந்த 2 காலி ஆயிடுச்சுன்னா இது குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. இது மாம்சத்துக்குரியவன் இந்த பிரச்சனையில குழந்தை இல்லாம ஆயிட்டான். சாராள் இப்படிதான் பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்துட்டான். நல்ல ஜெபம் பண்ணுவா, ஆனா புருஷன் மதிக்க மாட்டான். யாரோ வீட்டுல இப்ப சண்டை தான் இருக்கு. இந்த மாம்சத்துக்குட்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு குழந்தை இல்லாமல் ஆகிவிடுது. இந்த சாராளுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, ஆவிக்குரிய பெண்ணுங்கிறது. மாம்சத்துக்குரிய பெண்ணா இருந்து இப்ப ஆவிக்குரிய பெண்ணாட்டு கன்வெர்ட் ஆகுறா.
இப்ப ஆவிக்குரிய பெண் ஆகும்போது கூட இந்த பிரச்சனை அவளுக்கு இருந்துச்சு. பல வருஷமா புருஷனை தவறாதான் பேசுறான், மலடன்னு பேசுறான். பிரச்சனை இவளுக்கு தான். கோபத்துல அவன மேல பழி போடுறா. இவளுக்கு டேட் நின்றுச்சு. அவளே தேவ தூதர்கிட்ட சொல்றா, எனக்கு எல்லாம் போயிடுச்சு, எப்படி ஆகும் இது வண்டி ஓடும் அப்படின்னு கேட்கிறா. இப்படி பேசி கொண்டிருக்கும் போது தான் அவளோட ஒரு கர்த்தர் பேசுறாரு, தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஓ மொத்தம் முடிச்சிட்டேன். ஹலோ, இங்க டாக்டரால முடியாத காரியம் ரொம்ப இருக்குது, புருஷனாலே முடியாத காரியம் ரொம்ப இருக்குது, மனைவினால முடியாத காரியம் ரொம்ப இருக்குது, தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னு, உனக்கு குழந்தை கிடைக்கும். இந்த மாம்சத்துக்கு ரீதியில ஓடிட்டு கிடக்காத, எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. ஆவிக்குரிய ரீதியில கன்வெர்ட் ஆகுனாரு. அவர் சொல்லி தேவதூதன் மூலமா 18வது அதிகாரத்துல சாராட்ட சொல்லி உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி 10வது மாசத்துல மிஞ்ஞான ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பூனைக்குட்டி மாதிரி. அவன் பேர் தான் ஈசாக்கு. இத்தனை வருஷம் கிடைக்கலங்க. அவளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி 24 வருஷம் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி கல்யாணம் கட்டிருக்கிறான், பல வருஷமா குழந்தை கிடைக்கல. ஆனா இப்ப குழந்தை கிடைச்சிருச்சுன்ற. ஏன்னா ஒரு விஷயம் மாறிடுச்சு. கடவுள் பேசணும்னு முன்னாடி புருஷனை பார்த்து மலடன் பேசிட்டு இருந்தா, இப்ப எப்ப பார்த்தாலும் அத்தான்றோம். ஆபிரகாம் மனைவியை பார்த்து சொன்னா, எகிப்துக்கு போனா நான் செத்து போயிடும், அதெல்லாம் நீ நாசமா போன்ட்டான். நீ போய் சொல்லு, என்னை அண்ணன் சொல்லு, உன்னை அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவான், என்ன கை விட்டுருவான். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது தெரியுதுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுக்க கூடாது. இவன் சொல்றான், சாராள் ஒன் நிமித்தம் என்ன கொண்டு போடுவானுங்க, அதனால என்னை அண்ணன் சொல்லிக்கிட்டு நீ வேணா என்ன பண்ண மாட்டேன் போடுன்றான். இது குடும்ப மாதிரியே தெரியல இல்லையா? குடும்பம் என்ன சொல்லணும், என் கணவன் எப்பவும் என் கூட தான் இருக்கணும், என் மனைவி எப்பவும் என் கூட தான் இருக்கணும், இதுதான் இன்பம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி மாற விட்டுட்டு ஓடினாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஒரு காரியம் தேவதூதன் 18வது அதிகாரம் சொல்றான், ஆபிரகாம் அவன் மனைவி எங்க, என் மனைவி அடுக்கையில இருந்துட்டு இருக்கிறான். முன்னாடி உங்க மனைவி எங்க, எகிப்துல இருந்தாங்க, இவ கீழ் தேசத்துக்கு போனாங்க. முன்னாடி இருந்த மனைவிமார்கள், ரட்சிக்கப்படாத மனைவி எல்லாம் வண்டியில ஒரே பயணம். இப்ப மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு தப்பு மனசார நம்ம பண்ணக்கூடாது, கணவன் மனைவி விட்டு ஒரு காலம் பிரிஞ்சு போக கூடாது, இனி எப்பவும் என்னுடைய வாழ்க்கை அடுக்கலையில பயங்கர வெக்க, அப்பவும் கூட அடுக்கலையில கணவனுக்காக கூட இருக்கிறான். ஆவிக்குரிய பெண்ணுக்கும் ஆவி இல்லாத பெண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஆவி இல்லாத பெண்ணு வீடு வீடா ஊர் ஊரா போயிட்டு இருப்பா, ஆவிக்குரிய பொண்ணு புருஷன் கூட இருப்பா. ஏன்னா தான் பிளகினத்துல கண்டிப்பா ஒரு பிள்ளைய பெற்றெடுப்பதற்கு அவளுக்கு ஐடியா வந்துருச்சு. கர்த்தரோட ஒரு வார்த்தை அவளை தேவ சன்னிதானத்துல இருக்கவும் கணவனோட கூட இருக்கவும் பண்ணிடுச்சு. இப்ப 2வது இடத்துக்கு போயிடும். நான் சாராளு குழந்தை பெற்றா இல்லையா, ஒட்டிக்கிட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டெல்லாம் புருஷனை பிடிக்காது. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வருவாரு, அவர் ஃபோன் பண்ணுவாரு, நான் வாரேன் அப்படிம்பாங்க. மனைவி சொல்லுங்க, அத்தா நீங்க வந்துட்டு போங்கம்பாங்க. வந்த 2 நாள் தான், அப்புறமா போகுத்தான். ஹலோ, ஸ்பீட் வண்டி மாதிரி. இது என்னன்னா எண்ணத்துக்கான திருமணம். இது அதாவது ஹார்ட்ல ஏற்படுற எண்ணத்துக்காக திருமண வாழ்க்கை பண்ணிட்டா குழந்தை கிடைக்காது. குழந்தைக்காக திருமணம் பண்ணணும். முட்டையெல்லாம் கொண்டு வருவாங்க, கேக்கெல்லாம் கொண்டு வருவாங்க, ஒரு சுத்திட்டு வருவாங்க. 2 நாள் தான், அப்புறம் பார்த்தா அவர் வேற எங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் இப்படி அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா இச்சையை நீக்க வந்திருக்கிற தவிர நம்மகிட்ட இருக்கிற கஷ்டத்தை போக அவர் வரல. இங்க நிறைய பேர் இச்சைக்காக தான் பயன்படுறாங்களே தவிர, நம்மகிட்ட பலகீனம் இருக்குது, நம்மளுக்கு குழந்தை இல்லாம இருக்குது, அந்த இதை எப்படியா சாதிச்சு தீரணுன்ற ஒரு உடன்பாட்டுக்குள்ளாக கணவன் மனைவி வாழ்க்கை இல்லாம இருக்குது. இந்த இச்சை வாழ்க்கை வாழ்க்கையை சீரழிச்சிரும். என்ன போனோம்னா உடன்பாட்டின் வாழ்க்கையில் வந்துடும். என் கணவனும் மனைவி தான் எப்பவுமே ஐக்கியமா தான் இருப்போம் அப்படின்ட்டு. மாம்சத்துக்குட்பட்ட காலகட்டத்துல என் மாம்சத்துல நடக்கிற விஷயங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்பம் கட்டப்படும். ஏன்னா நீங்க இன்பம் குறையும். ஏன்னா உங்க சரீரத்தை டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அங்க சொல்றாங்க சரீரத்துல கோளாறு இருக்குன்னு சொல்லும் போது சரீரத்தை தான் ரெடி பண்ண பாக்கீங்களே தவிர, கர்த்தர் சொல்லிருக்கிறார் நீ இன்பமா இரு. அந்த வார்த்தையை கேட்டு நீ என்ன இன்பமா இருந்தாலும் எத்தனை தடை இருந்தாலும் அவருடைய வார்த்தை இது சரியாக்கும். டாக்டர் சொல்லிட்டாரு என் உடம்புல குழந்தை கிடைக்காதுன்னா, குழந்தை கிடைக்காங்கிற மனவேதனை, குழந்தை கிடைக்கலங்கிற சூழ்நிலைக்காக நீ ஓடிட்டு இருந்தேன்னா புருஷனோட கூட இயங்குறது விட்டுட்டாரு. அது இருக்கட்டுங்க, ஒரு குப்பை ஒரு சைடுல இருக்கட்டு. எல்லாரும் என்னை போல ஆகுங்கள் பவுல் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றீங்க, எல்லாரும் என்னை போல ஆகுங்கள். சரீரத்துல 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, உங்க வேலை ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கட்டுமே. கர்த்தர் குழந்தை கொடுத்து முடியாது கழியாதுங்கிறத மனுஷன் தான் பேசுவான். ஈஸிங்க பாருங்க. நிறைய பேர் குழந்தை கிடைக்கல, மனைவியை பார்த்துட்டு நீ அப்படி போ நீ இப்படி போன்னு சொல்லிட்டு இன்னொருத்தைய பார்த்துட்டு நீ என்ன அழகா இருக்கிற முடியெல்லாம் அப்படி அழகா இருக்கு லிப்டி எப்படி போட்டீங்கன்னா வண்டி ஓடாது. ஏமே மாத்தி கட்டமைக்கணுங்க, வெளியே பேசக்கூடாது. மனைவியோட தான் இன்பமா இருக்கிற, துக்கமோ சந்தோஷமோ கவலையோ இன்பமோ எல்லாத்தையும் மனைவிட்டே பகிர்ந்து கொண்டுட்டு இதுதான்
குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய முக்கியமான அம்சம். ஆவிக்குரியவர்கள் எப்படி குழந்தை கிடைக்கும், சாரா எப்படி குழந்தை பெற்று எடுத்தாங்கிறத பொறி பிறக்கிற கதை சொல்லட்டு. குழந்தை 3 விதத்தை கிடைக்கும் சொல்றாங்க மனுஷன். அது தப்பு. ஒண்ணு, மனுஷன் தானாகவே வந்தான் ஒரு 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 கட்டுக்கதை இந்த உலகத்துல இருக்குது. அதான் மனுஷனுடைய படைப்புல மனுஷன் ஒரு சத்தம் வந்துச்சான், மனுஷன் வந்துட்டான் அப்படின்றாங்க. இது தப்பு. இதுல குழந்தை இந்த கற்பனைகளை இந்த தெய்வீகத்தை தேடி போன குழந்தை கிடைக்காது. 2வது சொல்றாங்க, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்றான். அப்படின்னா நம்ம முதல்ல குரங்கை பெத்து போட்டுட்டு ஒரு 6 மாசம் கழிச்ச பின்னாடி அது மனுஷனா மாறணும். அதான் குரங்குல இருந்து வர்றது. இந்த உபதேசத்துல போனாலும் குழந்தை கிடைக்காது. குரங்குல இருந்து மனுஷன் எப்படி வர முடியும்? அப்ப நம்ம எல்லாம் பெத்து போடுற குழந்தை முதல்ல அப்படி வளைஞ்சி இப்படி பிறந்தா இப்படி இருக்கும் பாருங்க. இப்படி வளைஞ்சி ஒரு சைஸா இருந்துட்டு மூஞ்சி இப்படி காட்டிட்டு உடம்பு ஃபுல்லா முடி வச்சுட்டு இருந்து பிறந்தா இப்படி இருக்கும் குரங்கு மாதிரி. அப்புறமா அது மெல்ல 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 வயசுக்கு வரும்போது அப்படி மெல்ல நிமிந்து 16 வயசு வரும்போது கைட்ட லேடிஸ் மாதிரியே பாய்ஸ் மாதிரி ஆகணும், நல்லா இருக்கும். அப்புறம் குழந்தை பெத்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன் நான், குரங்க பெத்துன்னு சொல்லுவான். அப்படியும் கிடையாது, அந்த மார்க்கும் கிடையாது. 3வது இருக்குது, மனுஷன் மாம்சத்துல இருந்து பிறக்கிறான் அப்படின்றாங்க. அப்படியும் கிடையாது. மனுஷன் இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. மரியா கூட இந்த கேள்வி கேட்டான், கடவுளே தேவருடைய தூதன் பேசுறான், நான் புருஷனே அறியேனே, எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு கேட்டா. அதாவது மாம்சத்துல இருந்துதான் மாம்சம் தோன்றுதுன்றாங்க. அதுவும் ஒரு தப்பு. அது சிருஷ்டிப்புல அப்படி இல்லை. அப்ப மனுஷன் எப்படி தோன்றினோம்னா, மனுஷன் ஆவியில இருந்து தோன்றினான். மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டிச்சாருன்னா, மண்ணை எடுத்து ஊதினாரு. அந்த மண்ணை எந்த அளவு பிடிச்சு எந்த அளவுக்கு முன்னும் பின்னும் கை காலெல்லாம் வச்சு விட்டு ஊதினாரோ, அந்த ஆவி அவருடைய முடியில இருந்து நகத்துக்கும் கீழே இருக்கிற சதை வரைக்கும் உள்ள போய் பரவி அவனை மாம்சமாய் மாற்றினது. அப்ப நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆவி வெறும் மண்ணுல ஊதும் போது ஒரு மனுஷன் ஆகிறாருந்தா, தேவனுடைய ஆவி உங்களுடைய இருதயத்துல ஊற்றப்படும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி குழந்தைய தர முடியும். அவ இந்த விஷயத்துல வந்தா, எனக்கு என் மாம்சத்துல டேட் தப்பா இருக்கலாம், என் மாம்சம் பலனற்று போயிருக்கலாம், வயசாகி போயிருக்கலாம், எனக்கு இன்பம் இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் நல்லதான். பட் இந்த சூழ்நிலை தாண்டி சிருஷ்டிப்புன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அதுல தெய்வம் ஒரு விஷயம் ஹார்ட்ல இறங்கியாச்சுன்னா அவர் எனக்குள்ளாக அற்புத விதமான காரியங்களை செய்திருவார். அப்ப நான் சொல்லுவேன், உடம்ப சர்ச் பண்ணி குழந்தை கிடைக்காம இருந்தாலும், வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், நான் சொல்லுவேன், என்னைக்கு ஆவியானவரும் உங்க மேல இறங்குறாரோ, உங்க ஹார்ட்ல வாசம் பண்றாரோ, அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா உண்டு. ஆண்டவருடைய தூதன் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உன் மேல நிழலிடும், நீ குழந்தைய பெற்றார். நல்ல வார்த்தை பாருங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவி உங்க மேல வருதோ அன்னைக்கு நீ குழந்தை பெறும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி இல்ல நான் புருஷனை அறியேன். யோசிப்பு அழகா இருக்கிறான், நாங்க இன்னும் நாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் புருஷனை யோசிப்பை விட அழகான புருஷனை கட்டி இருக்கிறாங்க. ஒரு புழுப்பூச்சி கூட கிடையாது, ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான். பெண்ணை பார்த்தா பயங்கர அழகா இருக்கிறா, குழந்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சில ஆட்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க மாட்டாங்க, 10 குழந்தை பெற்று போட்டு போட்டுருவாங்க. குழந்தை அழகுல வர்றது கிடையாது, குழந்தை தேவனுடைய சித்தத்தினால வருது. இருந்த போதிலும் கற்பத்தை பிசாசு பலவிதமான சூழலை அடைச்சாலும் கூட, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள நிழலிடும் போது, உங்க மேல வரும்போது, உங்களுக்கு உள்ள வரும்போது, அந்த ஆவியானவர் எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டுறாரு. அப்ப நான் சொல்றேன், இங்க நிறைய பேர் குழந்தைகள் அங்கங்க ஓடிட்டு இருக்கிறான். கர்த்தரித்தல் மையத்துக்கு பயங்கர பைசா. ஒரு குழந்தைய என்ன யூடியூப் குழந்தையா இல்ல அது கூகுள் குழந்தையான்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு யூடியூப் குழந்தைக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் கொடுக்குறாங்களா யூடியூப் குழந்தை. கூகுள் குழந்தைக்கு அவ்வளவு பைசா கொடுக்குறாங்க, காசே கொடுக்காட்டாயா. மனுஷன் தேவனை சிருஷ்டித்த முறை போயிடுச்சு. இங்க குழந்தை கொடுக்கறது பாஸ்டர் அல்ல, குழந்தை கொடுக்கறது கருத்தறுதல் மையம் அல்ல, குழந்தை கொடுக்கறது டாக்டர் அல்ல, குழந்தை கொடுக்கறது ஆவிதான். குழந்தை கொடுக்கிறது இந்த ஆவி இல்லைன்னா குழந்தை உலகத்துல பிறக்கவே செய்யாது. கற்பத்துக்குள்ள குழந்தை இருந்தாலும் அங்க ஆவி இருந்தாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த பின்னாடியும் குழந்தைக்குள்ள ஆவி இருந்தா குழந்தை வாழும். எல்லாத்துக்குமே ஆவி தேவை சொல்றாரு. அந்த ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புறது பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் உங்க மேல இறங்கும் போது எல்லா அந்த சக்தியும் மாறி போயிடும், ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதான் அவளை சொல்லுது, குழந்தை பிறப்பதற்கு பலம் இல்லாமல் இருந்த போது அவ பலன் அடைந்தான்றது. என்னாச்சுன்னு இந்த ஆவியானவர் போய் எல்லாத்தையும் சரியாகி விட்டார். நிறைய பேரு அங்கங்க பைசால கொண்டு ஓடுறது, சத்தியம் கேட்க மாட்டாங்கல்ல, அங்கங்க கொண்டு ஓடுறது.
இந்த குழந்தைக்கு கொடுத்த பைசாவுக்கு சில வீட்டுல 8 திருமணம் கட்டி கொடுக்கலாம். வர்ற பைசா அப்படியே போயிடும். பைபிள் படி குழந்தை எப்படி உண்டாச்சுன்னு படி கருத்தரித்தல் மையம் ஆதியிலே குழந்தை உண்டாச்சு. டாக்டர் சிஎன்சி அம்பல்ஸ்கரமான குழந்தை உண்டாக்கித்தான் தான். குழந்தைய உண்டாக்குனது ஆதாம ஏவாளை உண்டாக்குனது கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தினால் உண்டாக்குனார். அதை மறந்துட்டோம். அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள விழும்போது இந்த கற்ப பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நிறைய பேர் டாக்டர் எங்களுக்கு குழந்தை தருவீங்களா? ஒரு அண்ணன் சொன்னாரு, நான் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன், நிறைய பேர் குழந்தைக்கு வருவாங்க, கிடைச்ச மாதிரி தெரியல. முக்கியமா டாக்டர் பொண்டாடி குழந்தை இல்லை. ஆமாங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு டாக்டர் பொண்டாடிக்குமே குழந்தை இல்லை. அங்க கருத்தரித்தல் மையம் வச்சிருப்பான். யாரோ ஒரு கேள்வி, உங்களுக்கு கருத்தரித்தா என்னங்க? அது மையம் அவங்களுக்கு, காசு எங்களுக்கு. கருத்தரித்தல் மையமா டாக்டர் போய் குழந்தை இல்லாத நிறைய பேர் கூப்பிட்டேன் நானு. நீங்க சொல்லலாம், அங்க போன இங்க குழந்தை ஏதாவது ஒரு அற்புதம் கர்த்தர் உங்களை பின்னாடி கர்த்தர் தொடர்றதுக்கு முன்னாடி முன்ன ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுக்கலாமே தவிர இந்த சிஸ்டத்துல குழந்தை கிடையாது. ஏன்னா சாரால் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டா, எனக்கு என் சரீரத்தினுடைய கோள் மாலெல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு குழந்தை இல்லாம இப்படிதான் லாந்திட்டு கிடக்குன்னு கர்த்தர் சொல்ல, இவ சொல்ல கர்த்தர் அவளை தேடி கண்டுபிடிச்சு கவலைப்படாத, உன் நிலைமையை மாற்றி காட்டுற திரளான சமுத்திரத்துடைய மண்ணை போலையும் வானத்தின் நட்சத்திரத்தையும் நான் பெருக பண்றேன் நீ வான்னு கூப்பிட்டு, அந்த குழந்தை இல்லாத கவலையை விட்டுட்டு எனக்கு பின்னாடி கூப்பிட்டு நீ என்ன நம்புன்னு சொல்லி கூப்பிட்டு அவளை திரளா பெற வச்சாரு. அதான் ஆவியார் சரீரத்துல வேலை செய்வார். கேன்சர் ரோயா இருக்கட்டும், ஆஸ்மாவா இருக்கட்டும், கற்பம் இல்லாம இருக்கட்டும், கற்ப பையே இல்லாம இருக்கட்டும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணி தருகிறவர் கர்த்தர் தருவாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்த உங்க கவலையெல்லாம் அவர் மேல ஏத்தி வை, கவலைப்பட்டு இருக்காங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை சந்தோஷமாயிரு. வாக்குத்தத்தங்க இது, வாக்குத்தத்தம் இது. நீ சந்தோஷமா இருந்து சொன்னது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். சரீரத்துல கோள்மால் உண்டாக்குறது பிசாசுடைய காரியம். சந்தோஷமா இருக்க சொன்னது வாக்குத்தத்தம். அங்க இருக்கணும். ஆவியானவர் எப்படி வேலை செய்யறான்னு சொல்ற பாருங்க. யோவானுக்கு புஸ்தகம் எப்படி உங்களுக்குள்ள கற்பம் தரிக்க போகுது, ஆவி எப்படி வேலை செய்ய போகுது. சில பேர் சொல்றாங்க, நான் குண்டா இருக்கேன் குழந்தை பிறக்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஹைட்டு குழந்தை பிறக்காது. என் பொண்டாட்டி கட்டையா இருக்கா, கற்பை போய் ஒட்டி இருக்குமா, குழந்தை பிறக்காதான். யாருக்கு இது? யாருக்குன்னு கேட்குறேன். யாருக்குங்க இந்த பிரச்சனை? கட்டையா இருக்குது, கொட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கிறேன், இதை நீங்க வச்சுக்கோங்க. ஒல்லியா இருந்தா குழந்தை பிறக்காதான். பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு எல்லாம் சாத்தியம். அதை நம்பு. வயசாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எங்க குழந்தை கிடைக்கலன்னு, அப்புறம் மாம்சத்தின் முடி குழந்தை கிடைக்கலன்னு, அப்புறம் குழந்தை கிடைக்காதான் முடிவு பண்ணிரு. இப்போ அதுக்கு வேற வழியை தேடு. இருக்குது நதி எந்த வனாந்தரத்துக்கும் போகும். இங்க விளக்குறாரு. நதி இருக்கு பாருங்க, அடிச்சு கரையேறி வரும்போது புல் பூண்டு முளைக்காத இடத்தையும் பச்சையாக்கி புல்லு பூண்டு முளைக்க வச்சு இலைய முளைக்க வச்சு கனிகளை கொடுக்க வைக்கிறது தான் நதியுடைய வேலை. ஏன்னா நதியுடைய பாயிண்ட் பைபிள்ல சொன்னார் இயேசு, நதி ஓடும். ஆமென். நதி ஓடும், பெரிய பெரிய, அதுதான் பைபிள் சொல்லுது, ஆதிகாமத்தில் சொல்லுது. ஒரு நதியில இருந்து பல ஆறுகள் கிளம்பி அது தோட்டத்தை நினைய போனுன்றது, பச்சையா வைக்கும் சொல்லுது. அந்த மாதிரி தான் நதி, அது நிறைய நீர்க்கால்களை விட்டு எங்க என்ன குறவு இருந்தாலும் எல்லா குறவையும் கல்லை மண்ணையும் போட்டு அடிச்சு சப்பி எடுத்து எப்படியாவது மரம் செடிகளை உண்டாக்கி கனியை கொடுத்துருது. இதுதான் நதி. அப்படி நதியை சொன்னவர் சொல்றாரு, நதிக்கு பேரு ஆவியானவர். அது உங்க உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னு, அந்த ஆவியானவருடைய நீர்க்கால்கள் சரீரத்துல எங்கெல்லாம் பிழைங்க இருக்குதோ அங்கு எல்லாவற்றுக்கும் இது ஓடும். இந்த ஆவியானுடைய பவர் பாருங்க. வேற ஒரு தெய்வமும் உங்க ஹார்ட்ல வந்து இருக்க முடியாது. உங்க ஹார்ட்டுக்குள்ள வந்து இருந்து உங்களுடைய நரம்புகள் வழியாக பயணம் செய்வதற்கு இந்த உலகத்துல ஒரு தேவம் கிடையாது. நதிக்கு மட்டும்தான் அவைகள் கால்கள் விட்டு எல்லா இடத்துக்கும் ஓடுறது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமைக்கு மட்டும்தான் உங்க ஹார்ட்ல வந்து இருந்துட்டு உங்க சரீரத்துல எந்த கரடு உண்டான பிறகுனா இருந்தாலும் அவை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சரியாக்கி அதுக்கேற்ற காரியத்தை நிகழ்வை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளதான் இந்த ஆவியானவர். நான் சொல்லல, இயேசு சொல்றாரு. நதியை ஒப்பிட்டு பேசுறாரு இல்லையா? நம்முடைய மாம்சத்துக்கு வேண, நம்முடைய ரத்தத்துக்கு வேண ஆற்றல் இல்லாம இருக்கலாம் எங்கேயும் உட்பிரவேசிச்சு போவதற்கு. ஆனா ஆவியானவருக்கும் நதிக்கு எல்லா இடத்துக்கும் சொல்றது போல ஆவியான உங்க சரீரம் முழுக்க பாய முடியும்.
சரீரம் முழுக்க எல்லா நரம்புகளையும் செக் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல கற்பத்துல பிரச்சனையோ, குடல்ல பிரச்சனையோ, எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் எல்லா இடத்துல போய் எல்லாவற்றையும் சேவையாக்க முடியும். ஆவியானவரால் செய்ய முடின்றார். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் சொல்லுவேன், உங்க சரீரத்தை செம்மைப்படுத்த முடியாத இடத்துக்கெல்லாம் போய் செம்மைப்படுத்தக்கூடியது ஆவியானவர் மட்டும்தான். உங்க கற்பத்துக்கு உள்ள டாக்டருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உள்ள ஒன்று போவாது, கருவிலாம் போவாது. லேசா மேலோட்டம் பார்த்துட்டு இவ்வளவு கட்டிருக்குது, இனி என்ன பண்ணணும் அப்படிதான் பார்ப்பான். அது செவ்வைப்படுத்துவது, கற்பத்தை செவ்வைப்படுத்துவதற்கு இந்த உலகத்துல யாருக்குமே முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பெண்கள்ல 75 பெண்களுக்கு கற்ப பையே கிடையாது. நம்ம கற்ப பையன் போனது 2 லட்சம் ரூபாய்க்கு தாங்க. இங்க ஒருவனாலும் ஒண்ணு செய்ய முடியாது. எனக்கு கற்ப பைய சரி பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்த டாக்டரும் படிச்சதும் கிடையாது, படிக்க போறதும் கிடையாது, அறிவும் வராது. நான் சொல்லுவேன், அதான் ஏன் சொன்னாரு, இவருக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குது. இவர் உட்பிரவேசித்து ஆவியாரம் உள்ள போய் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிருவார். இதை நம்புங்க.